நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. சேனைகளின் கர்த்தராம் இயேசு ரட்சகர் தந்தை இந்த நல்ல நாளிலே உங்களோடு பேசுவதிலே மிகுந்த சந்தோஷம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் அநேகர் நம்முடைய ஊழியத்தை நேசித்து எனக்காக ஜெபிக்கிறேன் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். நீங்கள் அநேகர் ஜெபிக்கிறேன் என்று சொல்லும்போது அது மிகுந்த சந்தோஷத்தை கொண்டு வருகிறது. உங்களுடைய ஜெபத்தினால் கர்த்தர் கடந்த வாரத்தின் அநேக ஊழியங்களை தந்து ஆசீர்வதித்தார். கர்த்தர் நம்முடைய வல்லமையை நிரூபித்தார். இந்த நாளிலும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யட்டும். இந்த நாளில் விசேஷமாய் கர்த்தர் நம்முடைய ஜெபங்களிலே கொடுத்த கர்த்தருடைய பிள்ளைகள் கொடுத்த அந்த ஜெப குறிப்புக்காய் ஜெபித்து இந்த நிகழ்ச்சிகளாய் செல்ல இருக்கிறோம். அநேகர் சொன்ன ஒரு காரியம், குழந்தை இல்லையே என்று அநேகர் நம்முடைய ஒவ்வொரு சனிக்கிழமை நடக்கிற அந்த பிரார்த்தனை வேலைக்கும் சரி, நம்முடைய கன்வென்ஷன் கூடையிலையும் சரி அநேகர் கொடுத்திருக்கிறார்கள். ஐயா, திருமணமாகி 3 வருடம் ஆகிறது, 6 வருடம் ஆகிறது, 7 வருடம் ஆகிறது, 10 வருடம் ஆகிறது, இன்னும் எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லையே என்று அநேகர் அனுப்பியிருக்கிறார்கள். அவர்களுக்காக ஜெபிப்பது நம்முடைய கடமை. நாம் என்னென்ன ஐயா, ஒருவேளை உங்களுக்கும் ஒருவேளை தேவன் இந்த குழந்தை பாக்கியத்தை தள்ளி இருக்குமானால் சீக்கிரத்தில் தரும்படி உங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறேன். ஆமீன் சொல்லுங்களேன். கர்த்தர் கட்டாயம் நம்மை ஆசீர்வதிப்பார். அவருடைய ஆசீர்வதிக்கும் கரம் உங்களுக்கு நன்மைக்கு எதுவாக நீட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது. அந்த தேவன் இந்த குழந்தை இல்லாத தம்பதிகளை மற்ற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி நாம் ஜெபிப்போமா? அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இயேசு அப்பா, நீர் பரிசுத்தர் 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 பரிசுத்தர். தேவனே, இந்த நாளிலே குழந்தை இல்லாத தம்பதிகளுக்காக ஜெபிக்க வந்திருக்கேன்னப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற எங்களுக்கு அனுப்பியிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் மனதிறங்கி அந்த கற்பப்பையிலே கர்த்தாவே உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். அதில் இருக்கிற காணப்படுகிற சகல வியாதிகளும் இயேசுவின் நாமத்திலே செயலற்று போகட்டும். நீர் கட்டிகள் மாறட்டும். கற்ப பிரச்சனைகள் அத்தனை நீங்கி என் பிள்ளைகளை பிள்ளைத்தாட்சியாய் மாற்றுங்க. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியில் பார்க்கிற சகோதரிகளை பிள்ளைத்தாட்சியாய் மாக்குங்க. ஆண்டவரே, நீர் சொல்லியிருக்கிறபடி அவர் மலடியை பிள்ளைத்தாட்சியாய் மாற்றுகிறார் என்று. மலடிக்கே குழந்தை பெறுவது உண்மைன்னா என்னுடைய அருமையான இந்த சகோதரிகளுக்கு குழந்தை பெற வைப்பது நமக்கு லேசான காரியம் அல்லவா? ஆண்டவரே, நிறைய பொறுப்படுத்திக் கொள்ளும். சீக்கிரத்தில் அவர்களுக்கு இரக்கம் பாராட்டி ஆண்டவரே அவர்கள் பிள்ளையை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை தார். நசனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுக்கு அனுப்பியிருக்கிற இந்த ஜெப வேளையிலே கலந்து கொண்டு இருக்கிற ஜெபித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் நன்மையை கட்டளையிடும் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். அடுத்தபடியாக அநேகர் கொடுத்த ஒரு ஜெப குறிப்பு, ஐயா, வேலை இல்லை, என் மகனுக்கு படிப்புக்கேற்ற வேலை இல்லை, என் மகளுக்கு படிப்புக்கேற்ற வேலை இல்லை. ஐயா, நான் படித்திருக்கிறேன், அநேகம் படித்திருக்கிறால் வேலை இல்லை என்று அநேகர் புலம்பி இருக்கிறார்கள். என் ஆண்டவர் இந்த புலம்பலின் சத்தத்தை கவனித்து கேட்டிருக்கிறார். சீக்கிரத்தில் நியாயம் செய்வார். ஆமேன் தானே ஐயா? ஆமேன் தானே? நான் சொல்லுவேன், அநேகருக்கு கர்த்தர் வேலை கொடுக்குற பாத்திரமாக இவங்களை மாற்றட்டும். கர்த்தருடைய கரம் அப்படி செய்ய போகிறதுக்காய் அவருக்கு நன்றி சொல்லி ஜெபிப்போம்மா. அதிகமாக நேசிக்கிறங்கள் பரலோக பிதாவே, இயேசு அப்பா, தேவனே, வேலை இல்லாது இருக்கிற என் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வந்திருக்கப்பா. அருமையான சகோதரிக்காக ஜெபிக்க வந்திருக்கிறேன். தேவனே, நீர் வேலை வாய்ப்புகளை அவர்களுக்கு தரும்படி நான் கேட்குறப்பா. அதிக தடையாக இருக்கிற அத்தனை மனுஷிக வல்லமைகள் செயலற்று போகட்டும். யார் கண்ணில் அவங்களுக்கு தயவு கிடைக்கணும், அவங்க தயவு கிடைக்கட்டும். எங்கே அவர்களுக்கு இரக்கம் பெற வேண்டும், அவங்க இரக்கம் கிடைக்கட்டும். அப்பா தேவனே, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. சோர்ந்து போகாது இருக்கட்டும். ஆண்டவரே, சோர்ந்து போகாது இருக்கட்டும். விசுவாசத்தை விட்டு விடாதபடிக்கு நீர் இவர்களுக்கு சீக்கிரம் ஒரு இரக்கம் செய்யும். நல்ல வேலை வாய்ப்பை தான் இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார் என்றும் அவர் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார் என்றும் இவர்களை கொண்டு ஜனங்கள் அறிந்து கொள்ளட்டும் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். எனக்கு அனுமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாளிலும் நாங்கள் உங்களோடு பேசும்படி நிஜமான இயேசு மகாராஜன் தந்த பாக்கியத்துக்காய் அவர் நன்றியோடு துதிக்கிறேன், சுதரிக்கிறேன். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே ஒரு அர்ப்பணிப்பான ஒரு செய்தியை சொல்லும்படி என் ஆண்டவர் எனக்கு ஏவி இருக்கிறார். என்னோடு திருப்பங்களேன் லூக்காளின் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திலிருந்து நான் உங்களோடு பேச இருக்கிறேன். லூக்கா
14ஆம் அதிகாரம் அதில் 16வது வசனமும் அதற்கு அடுத்தபடியாக உள்ள ஒவ்வொரு வசனங்களையும் நான் சொல்ல இருக்கிறேன். என்னோடு திருப்பிக் கொள்வீர்களா? வாங்க, கர்த்தர் நம்மோடு பேசட்டும். லூக்கா 14ஆம் அதிகாரம் 16வது வசனம் என்ன சொல்கிறது என்றால், இயேசு ரட்சகர் ஒரு மனுஷன் ஒரு பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தான். விருந்து வேளையிலே தன் ஊழியக்காரரை நோக்கி, நீ அழைக்கப்பட்ட இடத்தில் போய் எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது, வாருங்கள் என்று சொல் என்று அவனை அனுப்பினான். இங்கே ஆண்டவரும் உலகத்தின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார், விருந்தை ரெடி பண்ணி ஆயத்தமாயிற்று, எல்லோரும் வாங்கள் என்று அழைக்கிறார். விருந்தினதுமே சந்தோஷமாக இருக்குதா? ஆமாம், நல்ல ஒரு பெரிய ஒரு விருந்து ரெடியாக இருக்கிறது. அங்கே ஜனங்களை அழைத்து வர சொல்லி அந்த எஜமான் அனுப்புகிறான். ஒரு திருமண விருந்து. முதல்ல திருமண விருந்து என்றாலே நம் யாரை அழைப்போம்? நமக்கு வேண்டியவங்க, அப்படி தானே? நம்முடைய சொக்காரர், சொந்தக்காரர், அதுக்கப்புறம் பக்கத்து ஊருக்காரர், பக்கத்து தெருக்காரர், தெரிஞ்சவங்க, பிறகு நம்ம பிள்ளைகளுக்கு தெரிஞ்சவங்கன்னு சொல்லி ஒவ்வொருவருக்காக இன்வைட் பண்ணுவோம். ஒவ்வொருவருக்காக அழைப்பு கொடுத்தாச்சு. எல்லோரும் வந்து விடுவார்கள் என்ற நம்பிக்கையில் இங்கே பெரிய விருந்து நடக்கிறது. பெரிய அசைவம் சாப்பிடுறவங்களுக்கு அசைவம், சைவம் சாப்பிடுறவங்களுக்கு சைவம்னு எல்லாம் இருக்குது. கொளுத்த கன்றுகளை அடித்தாச்சு, எல்லாம் அடிச்சு ரெட்டியாக இருக்குது. அப்போதும் அப்படி சொல்கிறார், பார்க்கிறார் அந்த விருந்து சாலையிலே ஆள் இல்லை. என்னடா இது, எவ்வளோ ரெடி பண்ணியிருக்கோம், வகை வகையாக பிரியாணி ரெடி பண்ணியாச்சு, வகை வகையாக எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, ஆளை காணுமேன்னு பார்க்கும்போது மறுபடியும் சொல்கிறார், நீ மறுபடியும் போய் கூப்பிடு அப்படிங்கிறார். பக்கத்தில் இருக்க யாராவது உங்கள் பக்கத்தில் இருந்தாங்க, நம்ம கையை பிடிச்சி சொல்லுங்களேன், நீ விருந்த அவாய்ட் பண்ணிடாத. ஆமாம், உனக்குன்னு தேவன் செய்த விருந்த நீ இன்னைக்கு வெறுத்து ஒதுக்கிறாத. விதத்தில் அந்த 18ஆம் வசனம் இதமாய் சொல்கிறது, அவர்கள் எல்லோரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். எப்போ? எல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறம். அவங்க பாருங்களேன், ஒருவன் ஒரு வயலை கொண்டேன், நான் அகத்தியமாய் அங்கே போய் பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். என் பாஷையில் சொல்லப்பானா, ஐயா நான் வேலை இல்லாமல் இருந்தேன், ஏசு 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 சர்ச்சு 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 ஊழியம் நுழைஞ்சேன், இப்போ எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, என்னால் அந்த வேலையை விட்டுட்டு வர முடியாது. சொல்கிறீங்களா? உண்மைதானா? நீங்கள் இப்படிப்பட்டவர்களை கண்டிருக்கலாம். ஒருவேளை இப்படிப்பட்ட இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்களா? கஷ்டத்தில் இருக்கும் பொழுது, யாரும் நமக்கு உதவாத போது, யாரும் நம்மை மதியாத போது, யாரும் நம்மை விரும்பாத போது, எல்லோருக்கும் நாம் வெறுப்பாய் தெரியும் போது, தேவன் நம்மை நேசித்து நல்ல வேலையை தந்து இம்மட்டும் பாதாத்து வழிநடத்திருக்கிறார். அவர் கூப்பிடுகிறார், விருந்துக்கு வா என்று. ஆனால் நமக்கு மனமில்லை. எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, போகட்டும். அடுத்தபடியாக பாருங்களேன், அடுத்து ஒரு அதே 19ஆம் வசனம் சொல்கிறது, வேறொருவன் 5 ஏர்மாடு கொண்டேன், அதை சோர்த்தித்து பார்க்கும்படி போகிறேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் என்றான். இந்த ஒரு மனுஷனுக்கு நான் சொல்லுவேன், அவங்களுக்கு வேலை கிடைச்சிது, இந்த ஆளுக்கு வசதி வந்துருச்சு. ஏழையாக இருக்கும்போது ஏசப்பா ரொம்ப தேவைப்படுவார். இசுவே நான் அதை வாங்கணும், இதை வாங்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும்னு சொல்லி ஜெபம் ஜெபம் ஜெபம், விடிய கால ஜெபம், சாயங்கால ஜெபம், மத்தியான ஜெபம், ஜெபம் ஜெபம் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படி தானே? பார்த்துருக்கீங்களா? இப்படிப்பட்ட நபர்களை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஜெபம் போய்கிட்டே இருக்கும். ஏசப்பா ஏசப்பா ஏசப்பாவுக்காக நான் ஏதாவது ஊழியம் செய்வேன், ஏசப்பாவுக்கு நான் ஏதாவது செய்வேன், ஒன்று போ இல்லாத அனுப்பின்னு சொன்னது போல் ஒன்று நான் போவேன், இல்லை போகிறவங்களுக்கு ஏதாவது நான் செய்வேன்னு சொல்லி தீவிரமாக ஜெபமாக இருக்கும். அந்த தீவிரமாக ஜெபம் பண்ணவருக்கு ஆண்டவர் இறக்கம் பாராட்டி வாய்ப்பு வசதியை தந்து விடுவார். வசதி வந்ததும் அங்கே பாருங்களேன், நான் 5 ஏர் மாடு கொண்டிருக்கிறேன், 10 மாடு வாங்கியாச்சு. ஆமாம்,
5 ஜோடி மாடு வாங்கியிருக்கேன். இந்த 5 ஜோடி மாடை வாங்கி இது எப்படி வேலை செய்ய நான் பார்க்கணும். நான் இப்போ முதலாளி ஆயிட்டேன், ஆனால் எனக்கு வர முடியாது. ஒருவேளை நாளை சோதித்து பார்த்தால் ஏதாகிலும் ஆய்விடுமோ? இல்லையே. முன்னே சொன்னேன் வேலை கிடைத்தது என்று. ஒரு நாள் இயேசு ரட்சகருக்காக சுவிசேஷம் சொன்னால் வேலை போய்விடுமோ? நான் உங்களோடு பேசுவாராக. வேறொருவன் சொல்கிறான், அந்த 5 எருமாடு வாங்கினேன் என்று சொன்னான். இன்னொருத்தர் சொல்கிறான் பாருங்களேன், 20வது வசனத்திலே, வேறொருவன் பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால் நான் வரக்கூடாது. நல்ல ஒரு ஆள் வேலை கிடச்சிச்சு, வரல. 2வது ஆள் நல்ல பணக்காரர் ஆகிட்டார், வரல. 3வது ஆளுக்கு கல்யாணம் ஆகிட்டு. ஆமாம், நான் உங்களோடு பேசுவாராக. கர்த்தருடைய கிருபையினாலே அநேக சபைகளில் பேசக்கூடிய ஒரு பாக்கியத்தை தேவன் தந்ததினாலே அவரை சொத்தரிக்கிறேன். அப்படி நான் மையப்படட்டும். அநேகர் கொடுக்குற ஒரு ஜெப குறிப்பு சொல்லுவாங்க, அண்ணா எனக்கு சின்ன பிள்ளையெல்லாம் பிள்ளையோடு இருக்கு பாருங்க, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. கடந்த நாள் ஒரு சகோதரி சொன்னார், 41 வயதாக போகுது, எனக்கு இனிமையாவது கல்யாணம் முடியுமான்னு கேட்குறேன். நான் நினைக்கிறேன், இந்த ஆள் ஒரு வேளை அந்த திருமண வயதை தாண்டி திருமண வயதுக்கு மேல் வந்ததுக்கப்புறம் ஒரு கல்யாணம் பண்ணியிருக்கிறார். திருமணம் ஆகுமா, நமக்கும் நல்ல ஒரு வரன் கிடைக்குமா, பெண் கிடைக்குமா என்று இருந்தவரை தேவனை ஆசீர்வதித்து நல்ல மணமகனை நல்ல மணமகளை தந்துருவார். அப்படி தானே தந்துருவார். தந்ததுக்கப்புறம் பாருங்களேன், அவர் சொல்லுகிறாரு, நான் போகக்கூடாது. இதன் ரகசியம் என்னவென்றால், பழைய ஏற்பாட்டின்படி ஒரு திருமணமானவன் 1 வருடத்திற்கு யுத்தத்துக்கு போகக்கூடாது. ஆனால் சர்ச்சுக்கு போகலாம், ஆனால் ஊழியத்துக்கு போகலாம். யுத்தத்துக்கு தான் போகக்கூடாது என்பார்கள். எங்கே ஒருவன் சொல்லுகிறான், ஆமாம் கல்யாணத்துக்கு முன்னாடி தீவிரமாக கோயிலுக்கு வருவா அக்கா, எப்போ விடிய காலம் பாய் விரிக்குது அக்கா தான், சாயங்காலம் பாய் விரிக்குது அக்கா தான், ஏன் எப்படியாவது எனக்கு ஒரு நல்ல வரனை கர்த்தர் தரணும், ஆண்டவரே எனக்கு தாரும் தாரும் தாரும். தந்ததுக்கப்புறம் நான் கண்ட காரியத்தை சொல்வேன். ஒரு மனிதர் தீவிரமாய் ஜெபிக்க வருவார். தினந்தோறும் ஏன் நம்மளை விட மாட்டக்கார நினச்சிட்டு நான் கேட்டேன், ஏன் ஐயா, என் பிள்ளைக்கு நல்ல இடத்துல திருமணமாக வேண்டும். தீவிரமாக ஜெபம் பண்ணுவார். என் ஆண்டவர் இரக்கமுள்ளவராயிற்றே, திருமணம் முடிந்தது, இன்று வரை வரவில்லை. ஆமாம், 3 வருடம் ஆகிறது. அதுவரைக்கும் ஒவ்வொரு நாளும் தேவன் தேவைப்பட்டார், ஜெபம் தேவைப்பட்டது. எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனமே, என் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்லம்மா. உனக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணிட்டா அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி முடிக்கும் வரைக்கும் அவர் ஓயாதிருப்பார். நிறைவேற்றி முடிஞ்சதுக்கப்புறம் உன்னை பார்த்து கொண்டு தான் இருப்பார். என் பிள்ளை நிலை என்ன? என் பிள்ளைக்கு என்னோடு பேச மனம் இருக்கிறதா? என் பிள்ளைக்கு எனக்கு நேரம் செலவிட மனம் இருக்கிறதா? வசதி வரையும் நல்ல இடத்துல கிட்டி கல்யாணம் பண்ணி கொடுக்கையும் ஆண்டவர் தேவையில்லாமல் போயிட்டாரா? விருந்துதான், அதை மாற்ற முடியாது. என் ஆண்டவர் நியமித்த நாள் தான், அதை ஒருவனும் தள்ளி போட முடியாது, தப்பவும் முடியாது. ஆண்டிக்கும் அரசனுக்கும் ஒரே நியாய தீர்ப்பு செய்வார் எஜமான். அங்கே நம்முடைய நியாயம், நீ நினைக்கிறேன் நம்முடைய நியாயம் என்று இதுதான் சரி என்று அங்கே அது செல்லுபடியாகாது. அங்கே அது செல்லுபடியாகாது. நீ நினைத்துக் கொள்ளலாம், நான் மாதத்துக்கு ஒரு முறை எப்படியாகிலும் பெயர்தே ஆண்டவரே, நீ நினைத்துக் கொள்ளலாம், நான் இதாகிலும் ஊழியத்துக்கு செய்கிறேன், இயேசுவே எப்படியாவது உள்ளது கொண்டுருங்க. அவரோடு பேச மனம் இருக்கிறதா? சகோதரனே சகோதரியே, இந்த தேவாதி தேவன் உன் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை எண்ணி பார்க்க உனக்கு நேரம் இருக்கிறதா? யோசித்து பாரம்மா.
வேலை கிடைப்பதற்கு முன் உன்னுடைய ஜெபம் எங்கே? திருமணத்திற்கு முன்பு இருந்தவனுடைய ஜெபம் எங்கே? பரிசுத்த வாழ்வு எங்கே? வசதி வரும் முன் நீங்கள் வைத்திருந்த கர்த்தர் மேல் வைத்திருந்த வைராக்கியம் எங்கே? என் ஆண்டவர் வாக்கு மாறாதவர் ஐயா. வார்த்தையில் உண்மை உள்ள தெய்வம். வாக்கு மாற மாட்டார். ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னால் ஆசீர்வதிப்பார். அதனால் தான் நீங்கள் இவ்வளவு நாள் சுகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு மனிதனைப் போல தனக்கு பிரியமில்லாதை செய்யும் பொழுது ஒதுங்கி விடுவதைப் போல தேவன் ஒதுங்கினால் நாம் இன்று வரை மண்ணுக்கு உள்ளோடு இருந்திருக்க மாட்டோம். அப்படித்தானே ஐயா? என் ஆண்டவர் சொல்வார், யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. ஏன்? அவர் மாறாதவர். அதனால தான் நான் நிர்மூலமாகலை. எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனமே, இந்த விருந்து என்பது என் ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை குறிக்கிறது. அங்கே நீ யுக யுகமாய் காலங்காலமாய் அவரோடு அரசாட்சி செய்ய தேவன் விரும்பித்தான் இந்த விருந்து என்ற ஒரு பதத்தை தேவன் இங்கே பயன்படுத்தி உன்னோடு பேச விரும்புகிறார். அழைக்கப்பட்டார்கள். நான் சொன்னது போல சொக்காரர் சொந்தக்காரர் எல்லாரும் அழைக்கப்பட்டார்கள். எல்லோரும் அபாத்திரராய் போய்விட்டார்கள். அடுத்து பாருங்கள் நடந்த சம்பவத்தை. அங்கே 21ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த ஊழியக்காரன் வந்து இவைகளை தன் எஜமானுக்கு அறிவித்தான். அப்பொழுது வீட்டு எஜமான் கோபமடைந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ பட்டணத்திலும் தெருக்களிலும் வீதிகளிலும் சீக்கிரமா போய் ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் இங்கே கொண்டு வாருங்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனமே, அழைப்பு உனக்கு தான் வந்துச்சு. அழைப்பு உனக்கு தான் வந்துச்சு. நீ அந்த அழைப்பை புறக்கணித்ததனால் அற்பமானவர்கள் என்னை போன்றவர்கள் இன்று மேடையில் நின்று கொண்டிருக்கிறோம். இல்லையே நீ எல்லாவா நின்று கொண்டிருக்க வேண்டும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான தேவமுறை டேவிட் கணேசன் சொல்லுவார், ஐயா உன் சாமிகிட்ட நீ பேசாமல் இருந்ததுனால தாமி இந்த கணேசனை தேடி வந்தார் என்று சொல்லுவார். கணேசனை தேடி ஓன் சாமி கணேசன் வந்து பேசுதையா. கிறிஸ்தவ பெயர் வைத்து கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்த உன்னோடு தேவன் பேசுகிறாரா? சகோதரனே சகோதரியே, அவருடைய சத்தம் உனக்கு கேட்கிறதா? அவருடைய ஏக்கம் உனக்கு தெரிகிறதா? அவருடைய தரிசனம் உனக்கு இருக்கிறதா? போக்கு சொல்லிக்கிட்டு இருக்கியோமா? பிள்ளைகளாகிட்டு நான் என்ன செய்ய? எனக்கு இப்போ 2-3 பிள்ளைகளாகிட்டு நான் எப்படி போக முடியும்? ஐயோ, இந்த பிள்ளையை வச்சுக்கிட்டு ஆராதனைக்கே போக முடியல. வேதம் சொல்லுது, நீ வேதத்தை மறந்தால் கர்த்தர் உன் பிள்ளைகளை மறந்து விடுவார். இன்னைக்கு நீ உன் பிள்ளைக்காக ஆலயத்துக்கு போகாமல் இருக்கலாம். உன் பிள்ளை சேட்டை சொல்லி உனக்கு நீயே சொல்லிக்கொண்டு உன்னை நீ ஆறுதல் படுத்திக் கொள்வது, பிள்ளைகளை கொண்டு நீ ஆறுதல் படுத்திக் கொண்டு இருக்கிற கோயிலுக்கு போகிறதுக்கு ஒரு சாக்கு. ஆராதனை விட்டு விடாதீர்கள். கர்த்தருடைய ஊழியத்தை விட்டு விடாதீர்கள். கர்த்தருக்கு என்று செய்த பொருத்தனை விட்டு விடாதீர்கள். நான் உங்களோடு பேச விரும்புகிறார். அநேகர் சொல்வதுண்டு, விசேஷ கூடுகையாய் அநேக இடங்களுக்கு அழைக்கும்போது அநேகர் வந்து சபிக்கும் பொழுது அந்த பாஸ்டர் கூப்பிட்டு கேட்பார், போன மாதம்லாம் ஏம்மா நீங்கள் வரல, இவ்வளோ நாள் வரலையான்னு கேட்கும்போது சொல்லுவாங்க, என்ன செய்ய பிரதர், ஒரே வேலைங்க வரங்க, சின்ன பிள்ளை என்ன செய்ய. இயக்குனர் சேரன் என்று ஒரு நடிகர் இருக்கிறார். அவர் சொன்ன ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அவர் சிறு வயதிலே அவருடைய தாயார் அவரை தேட்டரில் கொண்டு போய் போடுவாங்களாம். அங்கே அவர்களுக்கு வேலை இருந்தனாலே வீட்டில் போட மாட்டார்களாம். சிறு பிள்ளையாக இருக்கும்போதே தேட்டரில் கொண்டு போய் வச்சுருப்பாங்களாம். அவர் சொன்னது, அதனால தான் எனக்கு அங்கே ஒரு ஈர்ப்பு வந்து நான் ஒரு நடிகனாய் ஒரு டைரக்டராக இருக்கிறேன் என்று சொன்னார். ஏனம்மா உன் பிள்ளையை சர்ச்சை கொண்டாடக்கூடாதா? கர்த்தருடைய கரம் உன்னை அழைக்கிறது. உனக்கு பதிலாய் வேறொருவர் மேடையில் நின்று கொண்டிருக்கிறான் தெரியுமா? சகோதரனே சகோதரியே, நீ இருக்கக்கூடிய இடத்தில் இன்னொருவர் இருந்து கொண்டிருக்கிறார். முடியாதவர், பலன் இல்லாதவர், படிப்பறிவு இல்லாதவர், அசுத்தமானவர், நீ விரும்பத்தகாத இடத்திலிருந்து வந்தவர் என்று கொண்டிருக்கிறார். ஆனால் நீ எல்லாம் தெரிந்து நீ எல்லாம் இருக்கிறது என்று நினைக்கிற நீ எங்கே இருக்கிறாய்? போக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களோ? அடுத்த வருஷம், அடுத்த மாதம், அடுத்த நாள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களோ? நாளை யாருடையது? உங்களுடையதா?
நாளை தினம் கர்த்தருடையதாக இருக்கிறது, அவருடைய அனுக்கிரகம் வேண்டுமே. ஐயா, இன்னைக்கு விதவிதமான கொள்ளை நோய்களையும் விதவிதமான ஆக்சிடென்ட்களையும் விதவிதமான பேர் இழப்புகளையும் தேசம் பார்த்து கொண்டு இருக்கிறது. நைட்டு நல்லா எல்லாத்தையும் குட் நைட் சொல்லிட்டு நம்மளை போல எல்லாத்துக்கும் குட் மார்னிங் செல்ல அனுப்பிட்டு தான் தூங்குனாங்க. 470 பேர் மண்ணோடு மண்ணாய். இன்னைக்கு அநேக பிள்ளைகள் வாழ வேண்டும் என்று தான் விரும்புகிறார்கள். வாழத்தான் வேலை தேடியோ இல்லை எங்கோ ஒரு இடத்துக்கு செல்கிறார்கள். பிணமாய் வந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் விரும்பி ஆசைத்தார்கள். சாவு அவர்களை விரும்பினதோ? என் அன்பு ஜனமே, இந்த நாள் கர்த்தருனை தேடுகிற நாள் அம்மா. இந்த வேளை கர்த்தருனை தேடுகிற வேளை. என் ஆண்டவர் தேடுகிறார். விருந்து ஆயத்தமாய் விட்டது, என் பிள்ளை எங்கே என்று. என் பிள்ளை எங்கே? பரலோகம் என்னும் விருந்து ஆயத்தமாய் கொண்டு விட்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்குண்டான அத்தனை காரியங்களும் நடந்து வருகிறது. அத்தனை நீ கண்ணும் கூட கண்டு கொண்டு இருக்கிறாய், உன் செவிகள் கேட்டுக்கொண்டு இருக்கிறது. ஆனாலும் அந்த விருந்தில் பங்கு உள்ளவனுக்கு விருப்பமில்லாமல் போய்விட்டதே. தங்கச்சி, தம்பி, எதை வேணாலும் விட்டு கொடுமா, இந்த பரலோகத்தை விட்டு கொடுத்துறாத. நீ நித்திய நித்தியமாய் யுக யுகமாய் காலங்காலமாய் நீ வாழ வேண்டும். ஒரு நாள் இன்பம் என்று சொல்லி உன் பரிசுத்தத்தை இழந்து போகாதே. சகோதரனே, சகோதரியே, பாருங்களேன், அங்கே முடியாதவர்களை ஃபஸ்ட்டு கூட்டியாராங்க. முடியாதவர்கள், ஐயா, சரியா உச்சரிக்க முடியாத எத்தனை பேர் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறார்கள். சரியாய் நடக்க முடியாதவர்கள், கண் தெரியாதவர்கள் எத்தனை பேர் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறார்கள். சிந்தித்தீர்களா? தேவன் நன்றாய் நல்ல வசதியை, நல்ல வேலை வாய்ப்பை, நல்ல புத்தியை தந்திருக்கிற உங்களை விட அவர்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறாரே, ஏன் என்று நினைத்தீர்களா? நீ தள்ளி போட்டதுனால. ஆமா, நீ தான் தள்ளி போட்டாய் இந்த அழைப்பை. அவங்களுக்கு போயிட்டு அவங்க பிடிச்சிக்கிட்டாங்க. அடுத்த ஒரு குறிப்பை பாருங்களேன். அது 23ஆம் வசனத்தில், அப்பொழுது எஜமான் ஊழியக்காரரை நோக்கி, நீ பெரு வழிகளிலும் வேலிகளிலும் போய் என் வீடு நிறையும்படியாக ஜனங்களை உள்ளே வரும்படி வருந்தி கூட்டிக் கொண்டு வா. பெருவழி வேலையில் யார் நிற்கா? திருடனும் விபச்சார காரியம் நிற்கிறான். எப்பொழுது திருடலாம் என்று பெருவழிகளை எப்பொழுது யார் அசர்வார் என்று பார்த்து கொண்டு திருடனையும் ஆண்டவர் விடவில்லை, அவனுக்கும் சுவிசேஷம் சொல்லப்படுகிறது. அவனும் கர்த்தருடைய பெரும் தாசனாய் மாறுகிறான். வேலி ஓரங்களிலே எவன் வருவான் என்று பார்த்து கொண்டிருக்கிற விபச்சாரனையும் தேவன் தொடுகிறார். அவன் அங்கே விருந்துக்கு போகிறானே, நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய்? பக்கத்தில் மூத்த பார்த்து சொல்லுங்களேன். ஒளியை செய்யக்கூடாதவங்களாம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது உனக்கு என்ன கேடு? கேளுங்களேன். என் வார்த்தை கொஞ்சம் கரடுமுறையாக இருக்கிறதோ? கிறிஸ்துவின் அன்பு நெருக்கி எவுகிறதம்மா. கிறிஸ்துவின் அன்பு உன்னை நெருக்கி கொண்டு இருக்கிறதா? எல்லாம் ஆயத்தமாகி விட்டது. நீ ஆயத்தமா? எல்லாம் ஆயத்தம். அவர் வருகை கொண்டான அத்தனை காரியங்களும் ஆயத்தமாகிவிட்டது. நாமோ ஒருவராய் குறை சொல்லி, அவர் பாடுகிற பாடல் சரியில்லை, அவர் பேசுகிற வசனம் சரியில்லை, அவர் பேசுகிற விதம் சரியில்லை என்று நீ குற்றம் கண்டுபிடித்துக் கொண்டு நீ ஊரில் இருந்து கொண்டு இருக்கிறாயா? ஒரு பொருத்தனை பண்ணுவாயா? வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த இயேசுவை பற்றி யார்ட்டையாவது சொல்லுவேன். ஒரு பொருத்தனை பண்ணுவாயா? சகோதரனே, சகோதரியே, வாரத்துக்கு ஒரு நாளாவது, ஐயா உங்களுக்கு நல்ல வேலையை தேடி வந்திருக்கிறார், நல்லது, ஒரு நாள் செலவழிங்களேன். சகோதரனே, சகோதரியே, தேவன் உங்களை நன்றாய் உயர்த்தி வைத்திருக்கிறார், நல்லது, இன்னும் உயர்ந்தட்டும். இந்த இயேசு கிறிஸ்துவுக்காய் ஒரே ஒரு நாளாவது ஊழிய செய்ய மாட்டீர்களா? எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவேளை நீ சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு இருக்கியா? எனக்கு நல்லா பாட வராது, எனக்கு நல்லா பேச வராது, என்னால் இப்படி முடியாதுன்னு சொல்லி உன்னை நீயே குறைத்து கொண்டு இருக்கிறாயா? எழும்பு. என்னால் உன்னோடு பேச விரும்புகிறார். உன் மூலமாய் தேவன் அநேக திட்டத்தை வைத்திருக்கிறார். உன்னை கொண்டு அநேக காரியங்களை செய்ய தேவன் விரும்புகிறார். அப்பா, என்னை பயன்படுத்துங்கன்னு சொல்லுங்களேன். சகோதரனே, சகோதரியே,
ஏசப்பா என்னை நீங்கள் பயன்படுத்துங்க ஏசப்பா, என்னை நீங்கள் தேடுதீங்களா? நான் வருகிறேன், நான் வருகிறேன். இது நாள் வரைக்கும் அநேக ஊழியர்கள் மூலமாய் சொன்ன வார்த்தையை நான் அற்பமாய் எண்ணி விட்டேன், என்னை மன்னிங்கன்னு சொல்லுங்க. அநேக தடவை சொப்பனத்தின் மூலமாய் தேவன் உன்னோடு பேசினார், அதற்கும் உனக்கு செவி கொடுக்க மனமில்லை, என்னை மன்னிங்கன்னு சொல்லுங்க. நாட்களை கவனித்து பாருங்கள் சகோதரனே சகோதரியே, தேசம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது? கர்த்தருடைய வருகை நாளைக்கு எவ்வளவு சமயமாய் இருக்கிறது என்று பாருங்களேன். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், யுத்தம், கொலை, நோய், விதவிதமான பேர் அழிவுகளும் வந்து கொண்டு இருக்கிறதே. இன்னும் நீ இதயத்தை கடினப்படுத்திக் கொள்வாயா? இயேசுவே, யார் யார் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு அப்பா என்னையும் பலப்படுத்துங்க, நமக்கு பிரியமாய் சாட்சிகள் வாழ்வேன் என்று சொல்கிறார்களோ அத்தனை பேரை நீர் பலப்படுத்துவீராக, வல்லமையால் வரங்களால் நீர் நிரப்புவீராக. இழந்து போன வரங்கள் செயல்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உம்முடைய வல்லமையுள்ள கரத்தின் வல்லமையை கர்த்தாவே இவர்களை கொண்டு நீர் நிலைப்படுத்துவீராக. யார் யாருக்காக என்ன ஜெபித்து யார் யார் ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ அத்தனை பேருமே கரம் வைக்கப்படட்டும் அப்பா. ஆசீர்வாதம் நன்மையும் உம்முடைய ஜனங்களை தொடரட்டும். பிதா குமாரன் பசுத்தாவின் பேராலே நான் உம்முடைய அடிமை அதிகாரத்தோடு உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆசீர்வாதம் பலிக்கட்டும் பிதாவே.